மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்குது, தமிழ்நாட்டிற்கு எந்த நலத்திட்டங்களும் செய்யறதில்ல அப்படின்னு இங்க இருக்க எதிர்கட்சிகள் லிஸ்ட் போடும். ஆனா மத்திய அரசு செய்யாமல்ல, அதை இங்க இருக்க ஊடகங்கள் காட்டாது. இல்லைன்னா அந்த மத்திய அரசின் திட்டங்களின் மேல இங்க இருக்க அரசு தன்னோட ஸ்டிக்கரை ஒட்டிடும். அது என்ன திட்டம் அப்படின்றத பத்தி இங்க விரிவா பார்ப்போம். இனி விருதுநகர் வெறும் பட்டாசு நகரம் மட்டுமல்ல, இனி அது பன்னாட்டு ஜவுளி நகரமும் தான். அதுக்கு காரணம் தென் தமிழகத்தின் தொழில் வளர்ச்சிக்காக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்திருக்க PM மித்ரான்ற திட்டம் தான். இந்த திட்டத்தின் மூலமா விருதுநகர்ல சுமார் 1052 ஏக்கர் பரப்பளவுல இந்த ஜவுளி பூங்கா அமைய இருக்கு. இந்த திட்டத்தின் உள்கட்டமைப்பு பணிகளுக்கு மத்திய அரசு சுமார் 2000 கோடி ஒதுக்குது. இதன் மூலமா சுமார் 10,000 கோடி தனியார் முதலீடுகள் ஈர்க்கப்படும். இந்த ஜவுளி பூங்காவின் மூலமா சுமார் 2 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இதன் நோக்கம் ஃபார்ம் டு ஃபேஷன்ற பிரதமரின் கனவை நனவாக்குற வகையில நூல் நூற்பதுல இருந்து ஆடை ஏற்றுமதி வரைக்கும் அனைத்தும் ஒரே இடத்துல உலக தரத்துல நடைபெறும். இது விருதுநகர் மட்டுமில்ல, ஒட்டுமொத்த தென் தமிழகத்தோட பொருளாதாரத்தையே உயர்த்த போற திட்டம்ன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை.